சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காது. அப்போ அத இது நமக்கானது இல்ல அப்படின்ற ஒரு புரிதலோட அங்கிருந்து வந்துரணும் அப்படின்றதுக்காக நமக்கு சின்ன வயசுல இந்த கதை சொல்லியிருக்காங்க. எனக்கும் என்னோட அம்மா இந்த கதைய நெறைய தடவ சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் ஒரு கட்டுரை படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த கட்டுரையில ஒரு விஷயம் எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எதிர்மறையான வார்த்தைகள ரொம்ப பயன்படுத்தக்கூடாது. எதிர்மறையான கருத்துக்கள சொல்லக்கூடாதுன்னு. ஆ அதுல ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. நம்மளோட ஒரு ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு பாடல் இருக்கு. இந்த மாதிரி "குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா" அப்படின்னு. அதுல கூட அந்த குறைங்கிற வார்த்தை பயன்படுத்தாம, "எல்லாம் நிறைதான் மறைமூர்த்தி கண்ணா" அப்படின்னு பயன்படுத்தினா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்தாங்க. அப்போ நான் அந்த கதைய அன்னைக்கு என்னோட பொண்ணுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அந்த நரியும் திராட்சையும். ஏன்னா அவங்க தினமுமே இந்த கதைய கேட்பாங்க. அப்போ நான் அந்த கதையோட அந்த விஷயத்த பொருத்தி பார்க்கும்போது, அது ஒரு விதமான கருத்த சொல்லுது. அதாவது உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா நீ பரவால்ல, நமக்கானது இல்லன்னு போயிரு அப்படின்னு. ஆனாலும் ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் அதுக்கு முயற்சி பண்ணு அப்படிங்கிற கருத்த அது சொல்லாம மாத்தி சொல்லுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்தது.